பரிதாரத்தை பூசிக்கொள்ள வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் என்று உரைத்தாயே, யாரை உரைத்தார்? கடவுள் என்னை காப்பாற்ற. ஆமா, உன் கற்பை இப்போது உரைத்தாயே, இந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவார். கடவுளே, என்ன காதலில் 3 வகை காதல். சாகச காதல் உரைத்தே சண்டாளா என்று உரைத்தார். சல்லாமை காதல் உரைத்தே போடா சதிகாரா என்று உரைத்தார். இருப்பது பலாத்கார காதல். என்ன செய்ய போறதுக்கு ஏற்றுக்கொள்கிறார். என்னை கட்டி அணைக்க மறுக்கிறாய். அப்படி என்றால் என் மீது உனக்கு ஆசை வரவில்லை, என் மீது காதல் வரவில்லை. அப்படித்தான் எப்பொழுது என்னை அடைய நீ நினைக்கவில்லையோ, என்னுடைய அழகை ரசிக்க நீ விரும்பவில்லையோ, இப்பொழுது என்னுடைய மந்திர சக்தினால் என்னை விரும்பாத நீ இனி இந்த சூரியபுரி நாட்டில் எந்த ஒரு ஆடவனையும் ரசிக்க கூடாது. அதனால அப்படி என்றால் இப்போது உனக்கு ஒரு சாபத்தை. என் அழகை ரசிக்காத வேற எவரையும் ரசிக்க கேட்கும். உன்னுடைய இரு பார்வை குருடியாக்கிறது. அப்பா, ஐயோ, எனக்கு பார்வை தெரியலையா அப்பா? அண்ணா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அட பாவி, அவன் இச்சைக்கு நான் என்னங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இரு பார்வை கூட ஆக்கி விட்டானே பாவி. நான் யாருக்கு என்னம்மா பாவம் பண்ணேன்? நான் யாரு கூடிய நான் கெடுத்த தாயே? அப்பா, என்ன அனாஜி ஆக்கிட்டு போயிட்டீங்களாப்பா. இனிமேல் இந்த உலகத்துல நான் எப்படிப்பா நான் பாப்பேன் நான்? அப்பா, ஒத்தையடி பாதையிலே ஊரு சன தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, வெத்தையில போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒரு சன துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு உசுறு, வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. சாமி போட்ட முடிச்சு ஒன்று ஒத்தையடி பாதையிலே ஒரு சன துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு.
எப்போதுமே இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். முக்கியமான விஷயமா? ஆமா. என்ன? வெளியே போக முடியல, வர முடியல மாமு. ஏன் பாக்குறவங்களாம் ஒரு மாதிரி பாவம் தேடியா புறமா விழுகிறான் பாக்குறான். அரண்மனையில தானே இருக்காங்க. அரண்மனையில இருந்தா அவங்களுக்கு சொந்தமாகுமா? அவங்க சொந்தமாவாங்க. அவங்களுக்கு ஒரு இறந்தாங்களா? புரியலையே. அவங்களுக்கு ஒரு இறந்தாங்களா? அதனால இந்த அரண்மனையில ஒரு 3 சண்டு பக்கத்துல இடங்குது. அது அவங்க பேர்ல எழுதி குடுத்துனா அவங்க போயிச்சுக்கோங்க. அடடே, அரண்மனை பக்கத்துல 3 சண்டு சின்னதா ஒரு வீடு கட்டி அதாங்க அவங்க எதனா பண்ணிக்கிட்டான். அது மட்டும் ஒரு கையெழுத்து படி எழுதி குடுத்துங்க. பாவம் குழந்தை ஆயுதம் கிடக்குது. 3 சண்டு என்ன 3000 செண்டு எழுதலாம். அதெல்லாம் வேணாங்க, அவ்வளவு துண்டு இடம் பார்த்தாதுங்க. நிறைய பேர் வருவாங்க. 3 செண்டு போதும். ஏதோ 10 பேர் 5 பேர் உட்கார மாரி வர மாரி போற மாரி. 10 பேர் 5 பேர் ஏன் வராங்க? தேடி நான் ஒரு ஆள் தான் வருவேன். ஏங்க பாகத்து வருவோம் சொந்தக்காரலாம். சரி 3 செண்டு தானே. அதான் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போதும். யார் நீ தான் ஏதா எழுதுனா கூட எழுத மாட்டீங்களா? உனக்காக இந்த அரண்மனையே உனக்காக ஏமாத்தி வாங்கினோம்னு சொல்லுவாங்க. நாங்களா ஏமாத்த மாட்டோங்க. ஏமாத்த மாட்டோம். நாங்களா ஒத்த காலில் நிற்போம் தெரியுமா? எல்லாம் எங்க கை வேலைங்க. கை வேலை உங்க இருவரும் நம்புறேன். ஏமாத்த மாட்டேன். கை வேலை மொத்தம். கை வேலையாமா? கை வேலையில சிறந்த பெண்ணு தான். வேற சாணி போட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த கை வேலையில சிறந்த பெண்ணு போடுங்க. இதுக்கு உண்டானதெல்லாம் எல்லாத்தையும் எழுதிட்டியா? எல்லாம் ஏத்து போடு. எழுதிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு போடு போடு. அடிக்காதே கையெழுத்து போடுறேன். எல்லாமே நம்பிக்கை வச்சம்பா. யாமல நம்பிக்கை இல்ல, அவன் மேல தான் நம்பிக்கை. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது. எழுதி இந்த அவன்ல அதான் விடு. அதான் விடு. ஆஹா, எழுதி கொடுத்துட்டீல்ல, சந்தோஷமா இருக்க வேண்டும். இருங்க, அவகிட்ட பீரோல வச்சு வரேன். 10 எழுதி வாங்கியாச்சு. ஒன்று கூட இல்லை, பாத்ரூம் கூட எழுதி வாங்கிட்டேன். பக்கத்தில் இன்னொருத்தன் அதை கூட எழுதி வாங்கிட்டேன். அதை கூட இவன் கையெழுத்து போட செல்லுமாடா? அவன் கிடக்குறான், விடுமா. கையெழுத்து இருந்தாலும் போட்டான்னு சொல்லி விட்டுலாம். அவங்க செவரு கூட இருக்குது. அவங்க செவரு கூட எழுதிட்டான். ஆனா சொல்லும் போது 3 சென்ட் தான் சொன்னீங்க. அப்படித்தான் சொல்லுவான், அப்படித்தான் கையெழுத்து போடுவான். அதனால தான் மொத்தமா எழுதி வாங்கிட்டான். விடியா நீ. சரி விடாத. இனிமே அவன் நமக்கு என்னத்துக்க ஆச்சு அவனை தேத்து ஓடி போட்டான். அவன் தான் என் மேல மயக்கமாக்குறான். தேத்துமா மாய்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. வர ஜனங்களும் அவங்க தான் பேசுவாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவனை அடிச்சு தேத்துரு, அப்பதான் உன்னுடைய டெபாசிட் நிற்கும். அப்படியே ஆமா, அவங்க சோறு கூட பாத்ரூம்லாம் ஏறிச்சுக்கலாம். சரிடா. சரி, என்ன தொண்டை மாத்திரியா? வாய்க்கல எங்க போயிட்டு வாடியா? சரி போ. சிட்டில போய் இதுக்கப்புறம் கற்காத கிளம்பு. ஆமா,
நாட்டுக்கு சொந்தக்காரர், நாட்டு இளவரசர், அடுத்து நான் தான் மன்னரு. இலவசனா ஆமா. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே முடிஞ்சிச்சு. அது 3 சென்ட் தானே சொன்னீங்க. 3 சென்ட்லாம் கிடையாது. அது எத்தனை சென்டா? அது மொத்தத்தை ஏத்திட்டுமா பக்கத்து செவரு பாத்ரூம்லாம் ஏத்தேன். பாத்ரூம்லாம் ஏறி வச்சுக்கிறோம். உங்களை நம்பில காத்து போட்டீங்க. எல்லாமே நம்பி தான் போடுறான். அவன் நம்பாது போடுறான். ஃபைனான்ஸ் வாங்க நம்பி நீங்க எப்பேர் பெற்றாளா? ஏய் ஆ ஏன் என்னடா ஒரு ஆள் இருந்தா போதும். ஏன் என்னடா பாட்டா ப்ரோ பா தேவடியா அப்படி சொல்லாத. என்னண்ணே எவ்வளவு தான் இருக்கணும். என்னத்துக்கு என்ன இவன் வான்றா திரும்ப என்ன சொன்னா போடா முந்தானி பூச்சி தெரியும். ஆ, எதனா பண்ணா கூட பரவாயில்ல, எதுவும் பண்ண இல்லடா உனக்கு தெரியும் நான் தானே போய் வந்துட்டு போடா நீ என்னெல்லாம் முடியாது இதுக்கப்புறம் போட போடணும். நான் எங்க போறது? எங்க அரண்மனை? இந்த நாட்டுக்கு அது சொந்தக்காரர். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன முடிஞ்சிச்சுடா. ஆயிட்டாங்க. நான் போக மாட்டேன். போக மாட்டியா? போடா அவன் எங்க போக மாட்டான். டபார் வேணாம் போயிடு நான் பார்க்க தான் பொம்பளை பொம்மாளை பச்சை போரிக்கி என் காஞ்ச போட மாட்டியா? என்னடா என்னடா உனக்கு சப்போர்ட்டா நீ அவங்ககிட்ட போய் காமெடி போட்டுங்கிறா. அதே புத்தி ஆகுது பாரு அதே வேலையா இருப்பேன் போ எங்கடா பழைய கையில கூடுவாங்க பாரு சாக்காது பத்து என்னதான் சொன்னாலும் சரி, இந்த அரண்மனை விட்டு என்னால போக முடியாது. நான் பேசிட்டேன் என்ன தேவைதானே உனக்கு காசு இருந்தாலும் தான். இல்லைன்னா சீனு சொல்லக்கூடிய தாசி குடும்பத்துல பிறந்தவன். ஆமாண்டா நான் தேவடியா 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 அடிப்பாவி. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்.